ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 622 பாயிண்ட்டு நல்ல ஒன் சைட் ரேலி, நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு ஓஏ, ட்ரெண்டிங் ஓஏ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஒரு சைடுவே மூவ்மெண்ட் 12 மணி வரைக்குமே ஒரு சைடுவே மூவ்மெண்ட் இருந்தது. 12 மணிக்கு மேலே நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி, நல்ல ஒன் சைடாக வந்துட்டு 622 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் வச்சுது. காலையில் நம்ம ஜிமீட்லேயே சொல்லியிருந்தோம், யூரோப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு செகண்ட் ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எந்த அடிப்படையில் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, டேட்டா நமக்கு ரொம்ப நல்லா ஃபேவரட்டாக இருந்தது. இந்த இடத்துல பாருங்கள், பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். புட் சைடு பாருங்கள் 44,035 கான்டாக்ட் இருக்குது. கால் சைடு பாருங்கள், ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. -2340 கான்டாக்ட் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. இது மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது வந்த ஒரு கான்டாக்ட். ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருந்தது, கால் சைடு ரொம்ப கம்மியான ஓஏ தான் இருந்தது. இதை நம்ம ஒரு டைம் என்ன பண்ணலாம்னாக்கா ட்ரெண்டிங் ஓஏயில் கூட ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் பேங்க் நிஃப்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணுறேன்னா ட்ரெண்டிங் ஓஏ செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நேரோ பாயிண்ட் தான் காலையில் இருந்தது. காலையில் ஓப்பன் ஆகும்போதே புட்டு தான் அதிகமாக ஓப்பன் ஆச்சு, சேம் டைம் காலும் அதிகமாக ஓப்பன் ஆச்சு. ஒரு 10 to 10:15 கொஞ்சம் நேரோ பாயிண்ட் வந்து இருந்தது, நேரோவாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருந்தது, கால் சைடு ஒரே சமமான ஓஏ தான் இருந்தது. அந்த டயத்தில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரே நேரோவாக போயிருந்தது. அதுக்கப்புறமா ப்ரைஸ் ஆக்ஷனும் நல்லா பிரேக் அவுட் ஆச்சு. அதே சேம் டைம் நமக்கு பாருங்கள் புட் ஓஏ அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பாருங்கள், கால் ஓஏ டக்குன்னு பாருங்கள் குறைய ஆரம்பிச்சது, ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு குறைய ஆரம்பிச்சது. இது ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் பொசிஷன் வைக்க வேணாம்னு நினைக்கிறவங்க ஈவினிங்காக வந்து கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அதாவது கடைசி ஒரு அரை மணி நேரம். அது வழக்கமாக எவ்ரிடே நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு தான். இதை நீங்கள் ட்ரெண்டிங் வகையில் பார்த்தோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வரேன். பாருங்கள், உங்களுக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே பாருங்கள் க்ரீனாக தான் காட்டுது. இங்கே நமக்கு இந்த சார்ட்டில் பாருங்கள், பேங்க் நிஃப்டி சார்ட்டில் பாருங்கள், கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஸ்மால் கரெக்ஷன் இந்த இடத்துல வந்திருந்தாலுமே கூட, ஆனால் ட்ரெண்டிங் ஓஏ என்ன சொல்லுதுனாக்க பாருங்கள், நமக்கு நெகட்டிவ் ட்ரெண்டே கொடுக்கல, தொடர்ந்து எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கு. மார்க்கெட் முடிகிற வரைக்குமே பாசிட்டிவ் ட்ரெண்டு தான் கொடுத்துருக்கு நமக்கு. அதேமாதிரி இந்த கிராஃப்லையும் அதே மாதிரி தான் பாருங்கள், மார்க்கெட் முடிகிற வரைக்குமே புட் சைடு தான் அதிகமான ஓஏ இருந்தது. ஒரு 10:15 வந்து சின்னதாக ஒரு நேரோவாக வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா 12:15 வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கால் சைடு வந்து ஷார்ட் கவர் பண்ணிட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. புட் சைடு இன்னும் அதிகமாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நம்ம அடுத்தது ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெட் ஓஏ பார்க்கும்போது பாருங்கள், கால் சைடு 1.79 க்ரோஸும் புட் சைடு 2.08 க்ரோஸும் இருக்குது. இதுவே நான் என்ன செய்கிறேன்னாக்கா சேஞ்ச் இன் ஓஏயை கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கால் சைடு நெகட்டிவில் போயிருக்கு, -4.26 லேக்ஸும் புட் சைடு 11.66 லேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் சைடு ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க, புட் சைடு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் பார்க்கும்போதே புரியும். பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க, புட் சைடு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வந்திருக்காங்கன்றதை இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இதில் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,500 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 57,000 புட் ஆப்ஷனில் ஹையஸ்ட் ஓஏ இருக்குது. அதே சேம் 57,000 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓஏ ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க கால் சைடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி டேட்டாவை அடிப்படையாக வச்சு டேட்டாவை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 20 days லைவ் கிளாஸ் அண்ட் 20 days லைவ் அப்டேட் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, நிறைய இண்டிகேட்டர் பார்த்துருப்பீங்க, நிறைய லெவல்ஸ் பார்த்துருப்பீங்க, டவ் தியரி பார்த்துருப்பீங்க, மேத்தமேட்டிக் கால்குலேஷன் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்தமாரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து கடந்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, 20 days லைவ் கிளாஸ் வித் 20 days லைவ் அப்டேட்டும் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் மார்ட்டில் நான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். நான் இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் செபி ரிஜிஸ்டர்ட் சப் ப்ரோக்கராக இருக்கேன். அதனால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.